சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா வந்துடணும். காஃபி கூட சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சரிம்மா. மேடம், ராமகிருஷ்ணன் வணக்கம் மேடம். வாங்க. நல்ல வேளை உங்களை இங்க பார்த்தேன். என்ன மேடம்? இருங்க வரேன். இந்தாங்க. என்ன இது மேடம்? படிங்க. ஆர்கே குளோபல் டெக். மேடம், என் மாமனார் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. வர 28ஆம் தேதி ஆரம்பம். நீங்க அவசியம் வரணும். நானா? என்னையா? என்னையும் ஒரு ஆளா மதிச்சு கூப்பிடுறீங்களே மேடம். ராமகிருஷ்ணன், உங்களுக்கு ஏன் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்? உண்மையை சொல்ல போனா நீங்க ஒரு மனுஷன், நல்ல மனசுள்ள மனுஷன். நீங்க தான் அவசியம் வரணும். மேடம், தெருவோரத்தில் இருக்க ஒரு குப்பை தொட்டி தான் என் அட்ரஸ் ஆயிருந்தது. என்னையும் மாத்திருக்கீங்க, எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்கீங்க. மேடம், என்ன பணம்? உங்களுக்கு தான். புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வாங்க. கூடி சீக்கிரம் அந்த கால் சென்டர்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த பாலத்தை கூட நீங்க வையப்பா. சரிங்க. இவ யாரு? ஒரு பைத்தியம், லூசு. இவனுக்கெல்லாம் போய் இவ பத்திரிக்கை வைக்கிறா. ஆனா எனக்கு மட்டும் வைக்கல. இவன் உண்மையிலே லூசா? நீங்க இந்த பக்கமா தானே போறீங்க? ஆமா மேடம். வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல மேடம். சும்மா வாங்க. இந்த கோவிந்தனை வர சொன்னா இன்னைக்கு காணுமே. வரேன் நானே. இந்த பாஸ்போர்ட் வேற கையோட கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கே வேலை காட்டியா நீ? இருடா வர்றேன். உண்மையை சொல்லு. சொல்ல போறீங்க? சொல்லுடா. எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லல தொலைச்சிருவோம் சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். சொல்லாதடா. ஹலோ, F3 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஐயாங்களா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நீங்க யாரு? அட என்ன விடுங்க ஐயா, நான் ஒரு அனாதை கழுவிங்க.
இங்க நம்ம மணப்பாக்கம் காட்டு பகுதியிலங்க தடியுமா கொலகார பசங்க கும்பல் கும்பலா நிக்கிறானுங்க. கொஞ்சம் அது என்னன்னு வந்து பாருங்க, பார்க்கவே சந்தேகமா இருக்குங்க. என்னது கொலகார கும்பலா? என்ன கொலை பண்ண திட்டம் போடுறியா? இரு உன்னை. ஃபைன் ஆட்டோ வாயா போலாம். ஏதாவது கால் வந்து அட்டன் பண்ணியா சார்? யோ யார் நீ இங்க என்ன பண்ற? சார் நான் ஃபைனான்ஸ் பண்றேனுங்க. ஃபைனான்ஸ்காரனுக்கு இங்க என்ன வேலை? சார் இந்த இடம் கொடுக்கறதுன்னு ஒரு புரோக்கர் சொன்னேன், அதை நம்பி நான் வந்திருக்கிறேன் சார். அவனை இன்னும் காணுங்க, அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இது என்ன விக்கிற இடமாயா? அது கவர்மெண்ட் இடையா? உன்னை எவன நல்லா ஏமாத்திருக்கான். ச்சே, நம்மளே முட்டாளாக்கிட்டானே. ஐயோ கவர்மெண்ட் இடங்களா? நல்ல வேலைங்க சார் நீங்க வந்து சொன்னீங்க, இல்லையா நான் ஏமாந்துருப்படுங்க. சரி சரி, ரொம்ப நேரம் இங்க நிக்காத, கிளம்பு. புரியுதா? சரிங்க சார். நானே கில்லாடிக்கு கில்லாடி, என்ன நீ கொலை பண்ண பாத்தியா? டேய் கோவிந்தா, நாய நீ என்ன பேசுற? எங்கடா இருக்கிற குள்ள நாய? என்னது நான் குள்ள நாயா? நீ என்ன ராஜபாளைய நாயாடா நாய? முதல்ல நான் சொல்றத கேளுடா. டேய் குள்ள மாமன, என் கையில கிடைச்சினா பல்ல பகடியெல்லாம் பேத்து போடுண்டா. டேய் சும்மா கொலைக்காதடா, என்கிட்ட வச்சுக்கிட்ட மூஞ்சி முதுகு பக்கம் திருப்பிடுவேன். நான் சொல்றத கேளுடா, போலீஸ் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஏன்னா என்கிட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்குது. இப்ப இத மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அத நீ தெரிஞ்சுக்க. மேற்கொண்டு ஏதாவது செய்யலான்னு நினைச்சேன்னு வைய, அவ்வளவுதான், நீ தான் என்ன கொலை செய்ய தூண்டுனேன்னு போலீஸ் கிட்ட போட்டு விட்டுருவேன். எப்படி வசதி? நீ போட்ட பிளானு எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? டேய் 3 வேளை சாப்பாடு போட்டு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குற பாரு, அந்த ஆள்ல ஒருத்தன் தான்டா எனக்கு சொன்னான். அந்த கருப்பாடு யாருங்கிறத நீயே கண்டுபிடிச்சுக்கிட்ட நாய. சார், ஜட்ஜு சார் இருக்கிறாங்களா? இருக்காருங்க. நீங்க இருங்க. நான் கணி, அவரை பார்க்கணும். உள்ள போங்க, செக்ரட்டரி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ. சார், ஜட்ஜு சாரை பார்க்கணும். நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் கணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், உங்களை பார்க்க மிஸ்டர் கனி வந்திருக்காரு. வர சொல். ஓகே சார். சார், சார் உள்ள வர சொன்னாரு. தேங்க்யூ. வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் கனி, உட்காருங்க. தேங்க்யூ சார். எங்க ரொம்ப நாளா காணோம்? நீங்க லாயரா இருந்தப்ப அடிக்கடி உங்களை பார்த்தேன். ஜட்ஜ் ஆனதுக்கு பிறகு ஆசையா இருந்தாலும் ப்ரொஃபஷன் தடுக்குதே. ஜட்ஜு வீட்டுக்கு விசிட்டரா வரலாம், வேற நோக்கோட வரக்கூடாது. தட்ஸ் ஆல். ஹவ் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? கைதி என்ன ஆனா? எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு தலைமறைவா எங்கேயோ ஜாலியா இருக்கான். என்னது, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா சார். கோவிந்தனை நான் ஜெயில தனியா போய் பார்த்தது, அவங்கிட்ட பேசினது, சந்திச்ச மறுநாளே அவன் அங்கிருந்து தப்பிச்சது, இப்படி எல்லாமே எனக்கு எதிராக இருந்ததுனால ஜேசி மேல ஆக்ஷன் எடுத்துட்டாரு. ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. நான் இதை பத்தி டைம் இருக்கும்போது ஜேசியோட பேசுறேன், உண்மையை எடுத்து சொல்றேன். சஸ்பெண்ட் ஆன இந்த நேரத்துல மற்ற விஷயங்கள் எதுலையும் நீங்க தலையிட வேண்டாம். ஓகே சார். வாங்க. அம்மா வா. ஏன் இவ்வளவு லேட்டு?
கோச்சிங் கிளாஸ் இருந்ததுமா. சரி, மார்க் ஷீட் கொண்டு வந்திருக்கியா? மார்க் ஷீட் ரெடியா இருக்குமா? ஆனா ஆனா என்ன என்ன ஆனா? பேக்ல இருக்குல்ல, கொடு. இங்க இருக்கா? என்னடி இது? 4-5 பாடத்துல மார்க் கம்மியா வாங்கிருக்க. நல்லா தானே படிச்ச? எக்ஸாம் சரியா எழுதலையா? கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொல்லு. எனக்கு இங்க படிக்கவே பிடிக்கல. ஏன்? நான் மட்டும் தனியா இருந்து படிக்க முடியல. ஏன்? அம்மா சொல்லி தரல. நான் தாத்தா வீட்டுக்கு போயிடுறேன். அங்க தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாரும் இருப்பாங்க. அப்பா எனக்கு சொல்லி தருவாரு. என் ஃப்ரெண்டு பிரீத்திக்கு அவங்க அப்பா தான் சொல்லி தராரு. எங்க மிஸ் அப்பாவை வர சொல்லிருக்காங்க. அப்பாவை மட்டுமா? ஆமா, மிஸ் ஏதோ அப்பா கிட்ட பேசணுமா? அப்பா கிட்ட நான் இத போய் சொல்றேன். சமையல் முடிஞ்ச உடனே உங்க அப்பா நம்பருக்கு டயல் பண்ணி தரேன். அப்பா கிட்ட பேசிக்கோ. நீ போய் சமையல பாரு. எனக்கு அப்பாவோட நம்பர் தெரியும். நானே போட்டு பேசிக்கிறேன். இந்து, அப்பா கிட்ட வேற எதுவும் சொல்லாத. பிரின்சிபல் கூப்பிட்டாங்கன்னு மட்டும் சொல்லு. சரி. ஹலோ ஹலோ அங்கிள், நான் இந்து பேசுறேன். சொல்லுமா. டாடி கிட்ட கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் லைன்ல இருமா, கூப்பிடுறேன். சரி அங்கிள். கார்த்திக் சார், இந்து பாப்பா லைன்ல இருக்கு. இந்த ஃபைல்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே சார். நீங்க கூட வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க சார். செல்லம் குட்டி, என்னடா திடீர்னு போனு? ஒன்னும் இல்லப்பா, நாளைக்கு எங்க மிஸ் உங்களை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. ஏமா, மார்க்ஸ் ஏதாவது கம்மியா வாங்கிட்டியா? அதெல்லாம் இல்லப்பா, மிஸ் உங்க கூட தான் பேசணுமா. சரிம்மா, நான் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸை பார்க்குறேன். ஆமா, நான் மட்டும் வரணுமா இல்ல அம்மாவும் கூட வரணுமா? நீங்க மட்டும்தான்ப்பா. உங்ககிட்ட தான் மிஸ் பேசணுமா. சரிம்மா, நான் கண்டிப்பா வரேன். வச்சுட்டுமா? சரிப்பா. என்னடா என்னையோ ஒத்து பாக்குற? என்னன்னாச்சு? உங்களை இன்னைக்கு நேத்தாவா பாக்குறேன். ஓ, ரொம்ப நாளாவா? என்னன்னாச்சு சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தாண்டா ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமே. இவனா இல்ல இவனா? இவனுங்கள்ல யாரு கோவிந்தனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறவன்? நீ ஆட்டோவையும் வர வேணாம்னு சொல்லிட்ட, பத்திரிக்கையும் பார்த்துட்டு இருக்க. இருடி பெரிய மனுஷி, ஏரியா வாரியா சார்ட் அவுட் பண்ணா பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அது உனக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி இப்ப கிளம்பிடலாம். இந்து. ஹாய் ஷாம் அங்கிள். ஹாய் இந்து குட்டி. வா ஷாம். எனக்கா பத்திரிகை டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பலமா இருக்கு? ஆமா ஷாம், கொடுக்க முடியவே மாட்டேங்குது. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அது சந்தோஷமான விஷயம் தானக்கா?
கொடுத்தவங்களை நினைச்ச சந்தோஷம்தான். ஆனா உங்க அக்காவுக்கு மதன் மாமா பத்திரிக்கை கொடுக்கல, கொடுக்கற மாதிரி அபிராமியும் நடந்துக்கல. அக்கா, இது ஆர்கே மாமாவோட கம்பெனி. யார கூப்பிடணும் யார கூப்பிட கூடாதுன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் ஷாம் என்ன திடீர்னு காலையிலேயே வந்திருக்க? ஆமாக்கா, நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். அக்கா, எல்லா விஷயத்திலும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்க கம்பெனிக்கு இமீடியட்டா ஒரு ஆடிட்டர் தேவை. அதையும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். அவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? நம்ம கம்பெனி ஆடிட்டர் உமா பாரதியை வர சொல்றேன். அப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சது. தேங்க்யூக்கா. நீங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுறேன். ஓ, நீ இப்படி ஒரு டெக்னிக் வச்சிருக்கியா? அக்கா, நான் போற வழியில இந்துவை விட்டுட்டு போறேன். வேண்டாம் ஷாம், உனக்கே சிரமம். இதுல என்னக்கா சிரமம்? எப்படி நான் அந்த ஏரியாக்கு தான் போறேன், இந்துவை விட்டுட்டு போக மாட்டேனா? சரி, அப்படியே அந்த ஏரியால யாருக்காவது இன்விடேஷன் கொடுக்கறது இருந்தா கொடுங்க, உங்க சார்பில் நான் கொடுத்துறேன். ஏய், உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிட போகுது. 5 நிமிஷம் ஆகும்க்கா. இது என்ன பெரிய விஷயமா? நீங்க கொடுங்க. சரி. ஓகேக்கா. இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்து ரோட்ல தான் இருக்காங்க, கொடுத்துரு. ரைட், ஓகேக்கா. சரி, அப்ப நம்ம ஸ்கூலுக்கு போலாமா? நான் எப்பவோ ரெடி. ஓகே, போலாம். ஒரு நிமிஷம், இதை யார் எடுத்துட்டு போறது? நான் எடுத்துட்டு போறேன். வா, ஸ்கூலுக்கு கட் அடிக்கணும், நான் பாக்குறேன். வா 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 வா. உங்களுக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வாங்க. அந்த லூசு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்காம பண்ணிட்டான் அந்த சாந்தி. அந்த லூசு கந்து வெட்டிக்காரன் கூட இருக்கான், சாந்தி கிட்டயும் பேசுறான். ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அந்த கந்து வெட்டிக்கார சாந்தி ஆளா இருப்பானோ? இருக்காது. ஹலோ மேம், நான் தானே கந்த ராமமூர்த்தி பேசுறேனுங்க. உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். நல்ல விதமா தானே நினைச்சீங்க மேம். சரி, சொல்லுங்க என்னன்னு விவரத்தை. சொல்ற. கோவிந்த விஷயம் என்னாச்சு? அத என்னன்னு கேக்குறீங்க? போங்க. பாஸ்போர்ட் தரம் வாடான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. நானும் நம்ம ஆளுகளோட போய் காத்திருந்தனுங்க. தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்றானா மேம், போலீஸ் போன் பண்ணி வர வச்சிட்டானுங்க. ஆபிக்கு வந்து நான் திக்குமுக்காடி போயிட்டனுங்க. ஏதோ நிலங்களை வாங்க வந்தேன்னு சொல்லிங்க, போய சொல்லி தப்பிச்சிட்டனுங்க. நீ ஏன் கில்லாடி? அவன் உனக்கு மேல கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. அவன் எங்க வேணாலும் போட்டுங்க மேம், அவனை நான் புடிச்சு போறேனுங்க. நீங்க ஏதோ பழம ஒண்ணு சொல்லணும் நீங்க மேம். ஆமா, நீ என்ன ஹாஸ்பிடல்ல பார்க்க வந்தப்போ உன் கூட வந்தான ஒரு லூசு. ஆமாங்க, ராமகிருஷ்ணன் பேருங்க. அவன் சாந்தியோட பேசுறத நான் பார்த்தேன். அவனுக்கு அவ பத்திரிக்கை கொடுத்தா. அப்படிங்களா? ஆமா, அந்த ராமகிருஷ்ணன் சாந்தியோட கையாளா இருப்பானோன்னு எனக்கு தோணுது. அவனை நீ பாத்துக்க. அவனை விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேனுங்க. நீங்க கவலைப்படாதீங்க.